தஆலா பாதுகாப்பதாக சொல்லியிருக்கிறானே, இந்த ஆயத்துக்களின் நிலைகள் என்ன? இந்த ஆயத்துக்கள் அனைத்தும் பொய்யாகி விடுகிறது அல்லவா? பாதுகாப்பு இல்லையே. அவ்வாறு என்றால் குர்ஆனில் எது ஷைத்தான் போட்டது, எது அல்லாஹ் போட்டது என்ற சந்தேகம் வந்து விடுகிறது அல்லவா? இந்த நிலையில் நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு இதிலையும் தஃசீர் ஜலாலையில இருக்கிறது. ஆனா குர்ஆனுடைய அடிப்படையிலையும் ஹதீஸுடைய அடிப்படையிலையும் நாம சிந்தித்து பார்க்கிற போது ஒரு விஷயம் புரிந்து விடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் எதை வகையாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதை அப்படியே மக்களுக்கு அறிவித்தார்கள். அதுல பாத்திலே நுழையவில்லை என்ற முடிவு நமக்கு வந்து விடுகிறது. அந்த முடிவின் அடிப்படையில் இந்த சம்பவம் தவறு என்ற முடிவுக்கு வந்துடுறோம். இது தஃசீர் ஜலாலையில இடம் பெற்றிருக்கிறது. இது அவர்கள் கவனக்குறைவாக எழுதியிருக்கிறார்கள். இதை மிகப்பெரிய தப்பாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த மாதிரி அவர்கள் கவனக்குறைவாக இருந்திருக்க கூடாது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் வழி வைத்து விடும். இதுக்கு ஒரு ஆதாரமும் தேவையில்லை. இப்படி ஒரு சம்பவம் நடக்காதுங்கிறதுக்கு இந்த குர்ஆன் ஹதீஸ் விஷயங்களை தெரியாம இருக்கிற ஆள்கிட்டே போய் நாம இப்படி ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்ததுன்னா உடனடியாக நம்மளை அந்த இடத்துல கொண்டு போடுவோம். நம்மளை அந்த இடத்துல கொண்டு போடுவோம். சல்மான் ருஷ்டி விஷயத்துல ஆத்திரம் வருதில்லை, ஆத்திரம் வருதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எழுதிட்டானே, சாத்தானிக் வர்க்கத்தில் எழுதிட்டானே, இந்த ஆத்திரம் வருதா இல்லையா? அப்ப இதை தஃசீருல் ஜலாலையில எழுதியிருக்கிறாங்களே, ஒன்று சொல்லுங்க, தஃசீருல் ஜலாலையில அது இல்லை என்று சொல்லுங்க. தஃசீருல் ஜலாலையில அது இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னீங்க கொண்டு வந்துருவோம் கிதாப. தஃசீருல் ஜலாலையில கிதாபுல கையில கொண்டு வந்துருவோம். இருக்குது, அது ஆதாரப்பூர்வமானதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீங்க குர்ஆனுக்கு விரிவுரை எழுதல, குர்ஆனை இழிவுபடுத்த வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை நல்ல முறையில புரிஞ்சுக்கீங்க. இதுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை, இது ரொம்ப ஆபத்தான பிரச்சனை. மிஷ்காத்துல ஒரு ஹதீஸ் வருது இல்ல, மிஷ்காத்துல ஒரு ஹதீஸ் வருது நிக்காஹுடைய பாடத்துல, அந்நலரு இலை மக்தூபா, அந்நலரு இலை மக்தூபா, பெண் பேசப்படுகிறது என்றால் ஒரு பெண்ணை பார்த்துக் கொள்வது என்று வருது அல்லவா? அந்த பாடத்துல ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, வெளியில போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியில போகும்போது ஒரு பெண்ணை பார்க்கறாங்க. பெண்ணை பார்த்து ஆசை வந்துருக்கிற ரசூலுல்லாஹ். ஹதீஸ்ங்கிற பேர்ல மிஷ்காத்துல இருக்குது. ஒரு பெண்ணை பார்த்து ஒரு விமானம் என்ன ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்டது. நேர வீட்டுக்குள்ள போனார்கள். போய் தன்னுடைய மனைவியோடு ஈடுபட்டு விட்டு மக்களிடத்தில் வந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இப்படி நீங்கள் வெளியில செல்கிற போது ஏதாவது ஒரு பெண்ணை பற்றி ஒரு தவறான எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் உடனடியாக உங்களுடைய மனைவிடத்தில் சென்று ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் இருப்பதுதான் உங்களிடத்தில் இருப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரவாஹு தாரமி இதை அறிவித்திருக்கிறாரு. முடிந்து தாரமி அறிவித்திருக்கிறாரு என்று வந்திருக்கிறது அல்லவா? அதோட சட்டம் யார் சொன்னதாக? இப்னு மஸ்ஊத் சொன்னதாக மிஷ்காத்காரர் எழுதுகிறார். இப்ப இப்னு மஸ்ஊத் யார் சொன்னார்கள்? அவர்கள் யாரிடத்துல சொன்னார்கள்? அப்படியே மிஷ்காத் தாரமிக்கு வந்திருக்கும் அல்லவா? அந்த அறிவிப்பாளர்கள்லாம் அதுல கிடையாது. ஆனா அந்த ஹதீஸ பொய், அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் பொய்யர்கள். அது விஷயம் இருக்கட்டும். இப்போது விஷயம் என்ன என்று சொன்னா, இந்த ஹதீஸ்ங்கிற பேர்ல வந்திருக்கிற இந்த சம்பவம் இருக்குது அல்லவா, இதற்கு விரிவுரை எழுதுறவங்க அல்லது சட்டம் எழுதுறவங்க என்ன செய்யணும்? சரகு எழுதுறவங்க என்ன செய்யணும்? முதல்ல இந்த ஹதீஸ்ல வந்திருக்கிறதா, இதுக்கு அறிவிப்பாளர்கள் தொடர் இருக்குதான்னு பார்க்கணும். அறிவிப்பாளர்கள் தொடர் சரியா இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்ததுக்கு பிறகுதான் ஒரு சட்டம் பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னா, இந்த மிஷ்காத்துக்கு ஒரு விரிவுரை ஒரு ஆள் எழுதினார். இந்த மிஷ்காத்துக்கு ஒரு ஆள் விரிவுரை எழுதினார். அந்த விரிவுரை எழுதின கிதாப் இருக்கிறது, அதுக்கு லம்ஆத் என்று பேர். என்ன பேரு? லம்ஆத் என்று பேர். அந்த லம்ஆத்துக்காரர் என்ன சொல்லணும்? இந்த ஹதீஸ் பொய், இந்த சம்பவம் நடக்கல, இந்த சம்பவம் ஆதாரப்பூர்வமானதல்ல என்று எழுதணும் விஷயத்தை பார்க்கும்போது. ஆனா அந்த லம்ஆத்ங்கிற அந்த விரிவுரைக்காரர் என்ன எழுதுறாரு தெரியுமா? இந்த ஹதீஸ் இருக்கிறதா மிஷ்காத்தினுடைய கிதாபுல, நீங்க பாபு நவரிகள் மக்தூபாங்கிற பாடத்துல இந்த ஹதீஸ் இருக்குது. எல்லா அரபிக் கல்லூரிலும் இருக்கிறதா மிஷ்காத்து. அதுல 269வது பக்கத்துல வருகிறது. இப்ப இதுக்கு இந்த லம்ஆத்துக்காரர் என்ன எழுதுகிறார் என்பதை அப்படியே இந்த மிஷ்காத்தினுடைய ஓரத்தில் அப்படியே இருக்கிறது. அந்த ஓரத்தில் என்ன பட்டிருக்கு தெரியுமா? பெருமானார் அவர்கள் இதை செய்து சொல்லி ஏன் காட்டினார்கள் என்றால், மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, மக்களுக்கு மார்க்க சட்டத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக என்று ஹதீஸ் ஆராயங்களே இப்படி ஒரு சட்டத்தை எழுதிவிட்டார். எழுதிவிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறாரு?
பெருமானாருடைய தனிப்பட்ட சிறப்புகள் அல்லாஹ் மற்றவர்களுக்கு கொடுக்காத அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுத்த சிறப்புகளில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? உஜூபு தலாக்கி மர்வூபத்தின் அல ஜௌஜி. ஒரு பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் விரும்பிட்டாங்க, உடனே அந்த கணவன் அந்த பெண்ணை தலாக் விட்டுறணும். இது அப்படியே இருக்குது, ஆசிரியத்தில் மிஸ்காத்துல இருக்குது, அப்படியே இருக்குது. ஒன்று நீங்க சொல்லுங்க, இது இல்லை என்று சொல்லுங்க. இருக்குது என்று சொன்னா இங்க சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? சரின்னு சொல்லிட்டீங்க, நீங்க யாருங்கிறது தெரிஞ்சிடும். தப்புன்னு சொல்லிட்டீங்க, அப்போ ஆராய்ச்சிக்கு வழி இருக்குதுன்னு அர்த்தமாயிடும். இப்ப நீங்க சொல்லக்கூடாது 15 கலைகளையும் தெரிஞ்சுக்கிடுவான்னு சொல்லக்கூடாது. அதான் பாருங்க இந்த சம்பவம். இது இப்படி வருது. இப்ப குர்ஆன்ல ஒரு இடம் வருது, அல்லாஹு அக்பர், நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, ஒலி தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வஅன்அம்த அலைஹி அம்சிக் அலைக ஜௌஜக வத்தகில்லாஹ என்று வருகிறது. ஒலி தகூலு லில்லதி. இந்த சம்பவத்தோடு அது ஒரு 2 விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ஒலி தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வஅன்அம்த அலைஹி அம்சிக் என்று வருகிறது. அதாவது ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா என்று ஒரு சஹாபி, ஸைத் இப்னு ஹாரிஸாங்கிற சஹாபி இருக்கிறார்களே, இவர்கள் ஒரு அடிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உயிரிழப்பட்டார்கள். அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனாக வைத்திருந்தார்கள். தன்னுடைய சொந்த மாமின் மகளாக இருக்கிற ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மனமுடித்து வைத்தார்கள். மனமுடித்து வைத்து பிறகு வாழ்க்கை ஒத்து வரலாம். அந்த 2 பேர்களுக்கு இடையில அவர்கள் விவாகரத்து செய்தார்கள். அந்த பெண்ணை விவாகரத்து செய்து விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடித்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். உத்தரவிட்டு அவர்களை மனமுடித்துக் கொண்டார்கள். இது எதற்காக என்று வருகிற போது, அந்த காலத்திலே வளர்ப்பு மகனுடைய மனைவியை கூட சொந்த மருமகளாக நினைத்திருந்தார்கள். ஏனென்றால் வளர்ப்பு மகனை சொந்த மகனாக கற்பித்து அந்த ஒரு நிலை இருந்தது. அந்த தவறான சம்பிரதாயத்தை, சடங்க, நம்பிக்கையை, மூடக்கொள்கையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்கிறார் என்பதை நாம அந்த வரலாற்று பூர்வமாக அறிகிறோம். விஷயம் நமக்கு அது தெளிவுபடுத்துகிறது. ஆனா இப்ப இந்த சம்பவத்துல என்ன வருகிறது என்று சொன்னா, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை வீட்டுல இல்லாமல் இருக்கிற போது இவங்க வருகிறார்கள். யார் வருகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள். பார்த்தா வீட்டுல அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். யாரு? தன்னுடைய மாமின் மகள் இருக்கிறார்கள். அதாவது ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களுடைய மனைவி இருக்கிறார்கள். இது தஃசீருல் ஜலாலைன்ல இது சம்பந்தமா என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களுக்கு அந்த பெண்ணை மனமுடித்து வைத்து விட்டார்கள். பிறகு அந்த பெண்ணின் மீது பெருமானாரின் பார்வை விழுந்து விட்டது. தஃசீருல் ஜலாலைன்ல இருக்கிறது. சும்ம வகஅ பஸருஹு அலைஹா. அந்த பெண்ணின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணு பார்வை விழுந்து விட்டது. ஃபவகா ஃபீ நஃப்ஸிஹி ஹுப்புஹா. அந்த பெண்ணினுடைய அன்பு பெருமானாருடைய கல்புக்குள்ள விழுந்து விட்டது. ஒஃபி நஃப்ஸி ஸைதின் கராஹத்துஹா. ஸைதினுடைய மனதிலே அந்த பெண்ணை பற்றிய வெறுப்பு விழுந்து விட்டது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரத்துல அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா சொன்னார்கள், உரீது ஃபிராகஹா. அவர்களுடைய பார்வையில விழுந்து விட்டது. அவர்களுடைய இருதயத்தில் இடம் பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் நல்ல விரும்பி விட்டார்கள். இப்ப இவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நான் அந்த பெண்ணை விட்டு பிரிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்களாம், ஸைத் இப்னு ஹாரிஸா. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அம்சிக அலைக ஜௌஜக, விவாகரத்து செய்யாத, நீதான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று இந்த தஃசீருல் ஜலாலைன்ல வருகிறது. ஆனா இதை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய இன்னொரு சம்பவம் என்ன என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். துருல் மன்சூர்ல வருகிறது, ஹாக்கிம்ல வருகிறது. இதுல இந்த சம்பவம் எப்படி வருகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா இல்லை, அதாவது ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் இருக்கிறார்கள். இருக்கிற நிலையில வந்து பார்க்கிறார்கள். பார்த்து விட்டதற்கு பிறகு திரும்பி விடுகிறார்கள். அதாவது தன்னை முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். முகத்தை அது புரியவில்லை. ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள், அது புரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு சொல் மட்டும் புரிகிறது. யாருக்கு புரிகிறது? ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவர்களுக்கு புரிகிறது. முடிந்து விடுகிறது. இவர்கள் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். இவர்கள் வருகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா வந்தவுடன் சொல்லுகிறார்கள், பெருமானார் இப்போது வந்தார்கள் என்று. உள்ளே வர சொல்ல மாட்டாயா? உள்ளே வாருங்கள் என்றேன், வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். என்னும் சொன்னார்களா? ஆனால் ஒன்று சொன்னார்கள், என்னவோ சொன்னார்கள், புரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. என்ன விஷயம்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான முஸர்ரிஃபில் குலூப், இருதயங்களெல்லாம் மாற்றக்கூடியவனே சுப்ஹானல்லாஹ் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அதில் வருகிறது. எதில் வருகிறது? இந்த துருல் மன்சூரிலே வருகிறது. இது எதை காட்டுகிறது என்று பார்க்கிற போது, இந்த சம்பவத்தை கேட்ட உடனே தான் நேர ஸைத் இப்னு ஹாரிஸா வருகிறார்கள். வந்து பெருமானாரிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தீர்கள், உள்ளே வந்திருக்க மாட்டீர்களா?
என்று கேட்டுக்கிட்டு சொல்லுகிறாங்க, ஜெயினபு உங்களுக்கு ஒரு விதமான எண்ணத்தை உண்டு பண்ணி விட்டார்களோ என்று ஜெயித் இப்னு ஹாரிஸா அவர்கள் கேட்டார்களாம். அப்படி விதமான எண்ணத்தை உண்டு பண்ணி இருந்தா நான் அந்த பெண்ணை நான் விவாகரத்து செய்கிறேன் என்று ஜெயித் இப்னு ஹாரிஸா அவர்கள் சொன்னார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யாதே என்று தடுத்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானா, நீ அவரை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் உள்ளத்திலே, ஆனால் நீ வாயளவிலே விவாகரத்து செய்யாத வைத்துக்கொள் என்று சொல்கிறாயா என்று அல்லாஹ் கண்டித்து இந்த ஆயத்தை இறக்கினான் என்று இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சம்பவமா? இதெல்லாம் நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு இதெல்லாம் மற்றவர்கள் கேட்டால் என்ன நினைப்பார்கள்? இதற்காகத்தான் சொல்கிறோம், நீங்கள் குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்களை மறைக்கணும் என்று நினைக்காதீர்கள். மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்று சொல்லிவிட்டார். இது எல்லா மக்களுக்கும் சென்றட வேண்டிய ஒன்று என்று சொல்லிவிட்டார். காபிர்களிடத்திலும் இந்த குர்ஆன் செல்ல வேண்டும், காபிர்களிடத்திலும் இந்த குர்ஆன் செல்ல வேண்டும், அவர்களுக்கு அந்த குர்ஆன் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் அதை படிக்க வேண்டும். அது அவர்களை இழுத்துவிடும் இஸ்லாத்திற்கு. அது குர்ஆன் இருக்கிறது அல்லவா, அது அவர்களை இஸ்லாத்திற்கு இழுத்துவிடும். அந்த அளவுக்கு ஈர்க்கும் சக்தி உடையது குர்ஆன். எனவே குர்ஆன் இருக்கிறது, அது யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அது மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும், அதை நல்ல நம்பிக்கையோடு படிக்கின்றவர்களுக்கு. எனவே குர்ஆனை அறிகின்ற ஆற்றல் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவேதான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வந்து விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் தான் விளக்கத்திற்குரிய உடையவர்கள் என்று இப்போது சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொன்றுக்கும் புதிது புதிதான அர்த்தங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபாத்திஹா என்று இருக்குது அல்லவா, அது திரும்ப 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 ஓத வேண்டும்ங்கறான். வலகத் ஆதைனாக சபஅன் மினல் மசானி என்று வருகிறது அல்லவா, குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது. அந்த மசானி என்பதற்கு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது என்ற அர்த்தம் இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் திரும்ப 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 நாம இதை செய்கிறோம், ஓதுகிறோம். அது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இதற்கு இவர்கள் என்ன அர்த்தம் சொல்கிறார்கள் என்றால், திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது என்று ஃபாத்திஹா சூராவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறான் அல்லவா. எனவேதான் அங்கன நின்றா ஒரு ஃபாத்திஹா, இங்கன நின்றா ஒரு ஃபாத்திஹா, இங்கன நின்றா ஒரு ஃபாத்திஹா, அதுக்கு அங்கன போனா ஒரு ஃபாத்திஹா, இப்படி திரும்ப திரும்ப ஓத வேண்டியது என்பதை இந்த ஆயத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் எடுத்தார்கள் என்று இப்போது பேசக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது என்றால் பரவாயில்ல. குர்ஆனை சம்பந்தப்படுத்தி எல்லாம் இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானம் வந்திருக்கிறது என்றால் அது நாம ரொம்ப மகிழ்ச்சியோம். கண்ணியமாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள் ஒரு சிலர்கள். இப்போது வாயில வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தாம கண்ணியமான முறையில பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து விட்டார்கள். அந்த கொலைகளை எல்லாம் விட்டு விட்டார்கள். இப்போது அது வரைக்கும் நாம் அவர்களை ரொம்ப பாராட்டோம். இதெல்லாம் பாராட்ட வேண்டிய அம்சங்கள் தான். எனவே யாராக இருந்தாலும் சரி, மாற்றுக்கருத்துடையவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் தெளிவாகவே உங்களுக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க, கூலா பரிமாறிக்கொள்ளுங்க. சீட்டே இருக்கக்கூடாது இந்த விஷயங்கள்ல. அந்த அளவுக்கு நாம மனவிட்டு பேசலாம். மனவிட்டு பேசும்போது எல்லா கருத்துக்களுமே மக்களுக்கு தெளிவுபடுத்திவிடும். அந்த நிலையத்தான் நாம வளர்த்துக் கொள்ளணும். சார், நான் இப்ப கேட்கிறேன், திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது தானே. இப்ப நான் கேட்கிறேன், ஸலவாத் ஓதுறது சிறப்பா, ஃபாத்திஹா சூரா ஓதுறது சிறப்பா? எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஃபாத்திஹா சூரா ஓதுறது சிறப்பு. பாண்டு சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? ஸலவாத்னு சொல்லுகிறார். நாளைக்கு மோதினார் சாஹிபு, ஒரு மோதினார் சாஹிபு இப்படி நடந்துக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று வலப்பாலீன் சொல்லி முடிச்சு ஆமீன் என்று சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இடத்துல என்ன வாங்க சொல்லுகிறாரா, தொழுவுரியா என்று இடத்துல கேட்டால் சொல்லுவார், திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது இந்த ஃபாத்திஹா, எனவே எங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி அதுக்கு பிறகு இக்காமத்துக்கு வந்து நின்று இமாம்காக ஓத வேண்டிய சூரத்தில் ஃபாத்திஹா இவர் ஓத ஆரம்பித்தார் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு பங்களையும் நடக்க ஆரம்பித்தது என்றால் என்ன நடக்கும்? இதுதான் சொல்றோம், சட்ட விஷயங்கள்ல அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க, அல்லாஹ்வின் ரசூல் சொன்னதை செய்யுங்க. இவ்வளவு சொல்லும் போது இறுதியாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? கடைசியா உங்களுக்கு ஞானம் இல்லை, நீங்க ஞான பூனியா, அது மாரிஃபா, அது மெஞ்ஞானம், அது ரொம்ப உச்சகட்டமான நிலை, அது போற போற நிலையில தான் உங்களுக்கு தெரியும் என்று என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அது என்ன மாரிஃபா, அது என்ன மெஞ்ஞானம் என்று கேட்டு பார்த்தா, இந்த மெஞ்ஞானம் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியிலே தவறான எண்ணங்களை உற்பத்தி செய்த மிகப்பெரிய பெருமை யாருக்கு தெரியுமா? முஹியுத்தீன் இப்னு அரபி என்று ஒருவர் இருந்தார். வரலாற்று பூர்வமா படித்து பாருங்க. முஹியுத்தீன் இப்னு அரபி என்று ஒருவர் இருந்தார். இவர் தான்
ஹஜ்ரத் முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அந்த முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி என்ற தௌஹீதின் சென்றல், அந்த தௌஹீதுக்காக வலுவாக நின்ற ஹஜ்ரத் முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த உலகத்திலே தௌஹீதை பரப்பும் முகமாக எத்தனை தியாகங்களை செய்து வந்தார்களோ, எந்த இடங்களிலே சிறுக்கு நடமாடிக் கொண்டிருந்ததோ, எந்த இடத்திலே விதாத்து நடந்து கொண்டிருந்ததோ, எந்த இடத்திலே மிகப்பெரிய மானக்கரா செயல்கள் நடந்து கொண்டிருந்ததோ, அத்தனை இடங்களுக்கும் சென்று தன்னுடைய உயிரை கொடுத்து தியாகம் செய்து அவைகளை அழித்தொழித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளையே பரப்புகின்ற பெரும் பணிகளை மேற்கொண்டவர்களாக ஹஜ்ரத் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நடந்து வாழ்ந்து முடித்து சென்றார்களே, அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து இந்த முஹையீன் இப்னு அரபி ஹஜ்ரத் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்னதாகவே பல்வேறு பொய்களை சொல்லி ஏமாற்றி இந்த தௌஹீதே உடைத்து நாசமாக்கினார். இந்த முஹையீன் இப்னு அரபி, இந்த முஹையீன் இப்னு அரபி ஞானம் என்று சொல்லியே நிறைய விஷயங்களை சொல்லுவார். அந்த விஷயங்கள்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய ஒரே நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஃபுசூசுல் ஹிகம் என்று சொல்வார்கள், நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். ஃபுசூசுல் ஹிகம், ஃபுசூஸ் என்பதனுடைய ஒருமை பத்து, சாது. பத்து என்றால் மோதிர கல்லு, ஃபுசூஸ் என்றால் மோதிர கற்கள். ஹிகம் என்று சொன்னால் அதனுடைய ஒருமை ஹிக்மத்து, ஹிகம் ஞானங்கள். ஃபுசூசுல் ஹிகம் ஞானங்கள் என்ற மோதிர கற்கள். உங்களுக்கு பேர் கண்ணியமான பேரை பார்த்துட்டீங்களா? ஞானங்கள் என்ற மோதிர கற்கள் என்று பெயர். இப்ப நமக்கு கல் வியாபாரம் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க அல்லவா? எனவே மோதிர கற்கள் என்று சொல்லும் போது அதனுடைய மதிப்பு இப்ப நமக்கு நல்லா தெரியும். ஃபுசூசுல் ஹிகம் என்று சொல்லிவிட்டு அதுல என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த ஃபுசூசுல் ஹிகம்ல என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், நல்ல கவனிங்கள், 111வது பக்கம். இல்லை என்று சொன்னார்கள் என்றால் என்னிடத்துல கேளுங்கள். நான் அடுத்த கூட்டத்திலேயே இன்ஷா அல்லாஹ் அப்படி தவறாக பேசிவிட்டேன், இனி பேச மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், ஒருவர் மீது அபாண்டமான படிகளை சொல்லிவிட்டேன், இனி அப்படி சொல்ல மாட்டேன் என்று நான் தெளிவாகவே வெட்கப்படாமல் மன்னிப்பு கேட்டுக் கொள்வேன். ஆனால் இருக்கிறது அந்த விஷயம் இல்லை என்று சொல்லட்டும். 111வது பக்கத்தில் என்ன இருக்கிறது என்றால், அவர் எழுதி இருக்கிறார், என்னை அவன் புகழுகிறான், அவனை நான் புகழுகிறேன் என்று சொல்லிவிட்டாலும் பரவாயில்லை. என்னை அவன் வணங்குகிறான், அவனை நான் வணங்குகிறேன். இதான் ஞானங்க. இந்த நிலைக்கு நாம போயிடணும். போகும்போது எதையும் சிந்திக்க மாட்டோம். எதெல்லாம் மார்க்கமா சொல்றானோ அதெல்லாம் மார்க்கம் என்ற நிலைக்கு போயிடுவோம். அதுக்கு பிறகு 119வது பக்கத்துல அவர் என்ன எழுதுறார் என்று சொன்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கனவுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்கிற மாதிரி கனவுல காட்டினா, ஆனா காட்டினது இஸ்மாயில் நபி அல்ல, இஸ்மாயில் நபியினுடைய உருவத்துல ஆட்டத்தான் காட்டினா. இவரு கவனக்குறைவாக நடந்து கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவனக்குறைவாக நடந்து கொண்டு அவர் அந்த இடத்தில் செய்ய வேண்டிய ஒழுங்கான அர்த்தத்தை கொடுக்காம மகனை அறுத்து கொள்வதாக நினைத்துக் கொண்டார். மகன் அல்ல, அங்க மகனுடைய உருவத்துல ஆடுதான் வந்தது. கொஞ்சம் யோசித்து பார்த்திருக்கணும். இவர் பார்க்காம என்ன செய்து விட்டார்? அவர் அசட்டுத்தனமாக நடந்து கொண்டார், கவனக்குறைவாக நடந்து கொண்டார் என்று விஞ்ஞானத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய நபியுல்லாவாக இருக்கிற, ரசூலுல்லாவாக இருக்கக்கூடிய, கலீலுல்லாவாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மெஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்த பெருமை இந்த முஹையீன் இப்னு அரபிக்கு உண்டு என்று சொன்னால் இதாங்க மெஞ்ஞானம். இதுதான் மெஞ்ஞானம்ங்கிறது. இதையெல்லாம் நாம எடுத்து சொல்லும் போது நமக்கு பல்வேறு பெயர்கள் வருகிறது என்றால் இது ஒன்றும் புதிதல்ல, இது ஒன்றும் புதிதல்ல. இந்த பேர் யாருக்கு வந்திருக்கிறது? இதோ அடங்கியிருக்கக்கூடிய மகான் ஷாம் ஷிஹாபுத்தீன் வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்திருக்கக்கூடிய மகத்தான சேவைகள் இருக்கிறது. அந்த சேவைகள் கொஞ்ச நஞ்சமான சேவைகள் அல்ல, அந்த சேவைகள் கொஞ்ச நஞ்சமான சேவைகள் அல்ல. இதோ இருக்கிறதை பாருங்கள், அதபு மாலை என்று இருக்கிறது. இந்த அதபு மாலையில கட்டப்பத்தீர் படலமும் இருக்கிறது, வஹாபி படலமும் இருக்கிறது. கட்டப்பத்தீர் படலமும் இருக்கிறது, வஹாபி படலமும் இதில் இருக்கிறது. கட்டப்பத்தீர் படலத்திலே இந்த சிறுக்கு பிதஅத் அவ்வளவையும் கண்டிக்கிறார்கள். ஒண்ணு பாக்கி இல்லாம அவ்வளவையும் கண்டிக்கிறார்கள். எதுல? கட்டப்பத்தீர் படலத்துல. வஹாபி படலத்துல சிறுக்கு பிதஅத் அவ்வளவையும் ஆதரிக்கிறார்கள் என்று இந்த வஹாபி படலத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வஹாபி படலத்துல படலம் என்பது அவர்கள் எழுதவில்லை, இது இட்டுக்கட்டப்பட்டது என்று நாம் சொல்லுகிறோம். சொல்லுவதற்கு நாம் ஒரு சரியான ஆதாரத்தை சொல்கிறோம். வஹாபி என்று சொல்லப்படுவது முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சம்பந்தப்படுத்தி உள்ள விஷயம். முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்போது
அவர்கள் வாழ் பிறக்கிறார்களோ அந்த நேரத்தில் மகான் சாம்சாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத் ஆகுவதையும் காலக்கணக்கிட்டு பார்க்கும் போது சரியாக 6 வயசு தான் அவர்களுக்கு. முகமது அப்துல் வஹாப் நஜ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு 6 வயது. எப்போது மகான் சாம்சாபுதீன் உள்ள அவர்கள் வஃபாத் ஆகும் போது என்று சொன்னால் வஹாபி பரவலங்கிறது எப்படி இருக்கும்? முகமது அப்துல் வஹாப்ங்கிறவர் மாணவராக இருந்து ஓடி அவர் ஒரு ஆலிமாக ஆகி அதுக்கு பின்னால் இந்த புரட்சிகளை எல்லாம் செய்ய போய் அவர் நீங்க சொல்ற மாதிரி குழப்பவாதியாக இருந்திருக்கணும். அவ்வளவு காலம் வரையிலும் யார் வாழ்ந்திருக்கணும்? மகான் சாம்சாபுதீன் உள்ள அவர்கள் வாழ்ந்திருக்கணும். அப்ப அவர்கள் எழுதினார்கள் என்றால் சரி, அப்படி இல்லையே. இதுதான் நாம சுட்டி காட்டி விட்டு கட்டப்பட்டது என்று சொன்ன உடனே தான் இப்ப சில விஷயங்கள் வந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க என்று சொன்னா, அந்த வஹாபி படலம் என்று இருக்கு அல்லவா, அதை மாற்றி அஞ்ஞான படலான்னு எழுதி வச்சிருக்காங்க. எதுல தனி நோட்டீஸா எடுத்துட்டாங்க. இப்ப 1 வருஷத்துக்கு முன்னால எழுதி அஞ்ஞானிகள் வஹாபிகள் என்று வருது அல்லவா, அதை அஞ்ஞானிகள் என்று அப்படி எழுதியிருக்கிறாங்க. எழுதிட்டு அந்த கவிஞர் இருக்கிறார் அல்லவா, இந்த பொய்யை இணைத்தவரின் வாரிசாக இருக்கக்கூடிய பொய்யர், அவரு இதுக்கு கீழே அறிக்கை எழுதியிருக்கிறார் தெரியுமா? ஒரு அழகான அறிக்கை எழுதியிருக்கார். அப்ப அவர்கள் அஞ்ஞான மாலை என்றுதான் எழுதினார்கள். எனவே அஞ்ஞானிகள் என்றுதான் எழுதினார்கள். பின்னால் இந்த வஹாபிகளுடைய குழப்பம் நிறைந்த போது அதை பிற்காலத்தில் உள்ளவர்கள் வஹாபி படலம் என்று மாற்றிக்கொண்டார்கள் என்று எழுதி வைத்தார். சரி, ஏற்றுக்கிடுவோம். அதை என்ன செய்யணும்? இந்த வஹாபி படலத்தை அஞ்ஞான படலம் அப்படியே எழுதிட்டு அது அப்படியே இருக்கணும். அஞ்ஞான படலம் அப்படி இருக்கணும், அஞ்ஞான மாலை அப்படி இருக்கணும். இருந்ததுக்கு பிறகு மற்றவங்க அதுக்கு விரிவுரை எழுதும் போது அதை சொல்லணும். புக்குள்ளேயே என்ன எழுதப்பட்டு விட்டது? வஹாபி படலம் தான் இருக்கு. அப்ப இது இடைச்சல்களா இல்லையா? இதைத்தான் நாம என்ன செய்கிறோம்? சுட்டி காட்டுகிறோம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், எல்லாருக்கும் பணிவாக சொல்லிக் கொள்கிறேன். விஷயத்தை பேசுகிற போது கண்ணியமான முறையில பேசுவதோட, அடக்கத்தோட பேசுவதோட, மற்றவர்களுடைய நிறைய புரிந்து பேசுவதோட, எது ஹக்கு எது பாத்திலு என்பதை தெரிந்து கொண்டு பேசுவதோட, மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் வர வேண்டும்ங்கிற ஒரு இஹ்லாஸான எண்ணம் நம்முடைய உள்ளத்துல என்றும் பகிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டான், பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில் ஃபயத்மகுஹு ஃபைதா ஹுவ ஸாஹிர். நாம் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தை அடித்து வீழ்த்துவோம். அப்போது அசத்தியத்தின் தலை சுக்குநூறாக உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு விடும், அது தோல்வியுற்றுவிடும், அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த எண்ணம் நமக்கு வருகிற போது இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் வராது. எனவே நான் குறிப்பிட்டிருக்கிற இந்த தவறுகள் இருக்குது அல்லவா, இந்த தவறுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் கேட்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மட்டுமல்ல எல்லா நபிமார்களையும் நாம் கண்ணியமாக கருத வேண்டும். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஜலீஹா என்ற பெண்ணை சம்பந்தப்படுத்தி திருமண நேரத்தில் ஓதப்படுகிறது என்று வருகிற போது இல்லை என்று சொல்லுகிறோம், உண்டு என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் அப்படி சொல்லுகிற போது நீங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் இப்படி அவர்களுக்கு மத்தியில் விவாதம் நடந்திருக்கிறது என்று ஆதாரம் காட்டுகிற போது என்ன சொல்லுகிறீர்கள்? தஃசீர் ஜலாலில் வந்திருக்க என்று சொல்கிறீர்களா? இது தஃசீர் ஜலாலில் வந்திருக்க, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே? இது தஃசீர் ஜலாலில் தான் வந்திருக்கு, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். என்ன சொல்கிறோம் என்றால் தஃசீர் ஜலாலில் வந்திருக்கலாம். அப்படி வரும்போது இப்படி நடந்ததாக அவங்க எதை ஆதாரமா காட்டுறாங்க என்பதான் பிரச்சனை. நான் இப்போதே சொல்லுகிறேன், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த இடத்துலையும் கேட்டு பாருங்கள், குர்ஆன்ல இல்ல கல்யாணம் நடந்ததாக விஷயம் இல்லை. எல்லா சம்பவங்களையும் சொல்லிட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சனைகள் அவ்வளவு சொல்லிட்டான். இப்ப கடைசி அந்த பிரச்சனை மட்டும்தான் இல்ல, அது குர்ஆன்ல இல்ல. ஹதீஸ்ல புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸஈ, இப்னு மாஜா, பைஹகி, தைலமி, தாரமி, என்னென்ன தாரகுத்னி, என்னென்ன ஹதீஸ் கிதாப் இருக்கிறோ ஒரு ஹதீஸ் கிதாபுலையும் இந்த சம்பவமே இல்லைங்க. அது நல்ல புரிஞ்சுங்க. ஒரு ஹதீஸ் கிதாபுலையும் இந்த சம்பவமே இல்லைங்க. ஒரு ஹதீஸ் கிதாபுலையாவது ரசூலுல்லாஹ் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சஹாபாக்கள் சொன்னதாக சரியான வழியிலே சரியான அறிவிப்பு தொடர்கள் மூலமாக வந்திருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக நாம் ஓடுவோம்.